ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி வாழைக்காய் பஜ்ஜி. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பஜ்ஜி செய்கிறதுக்கு நான் ஒரு வாழைக்காய் தான் வாங்கியிருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கடையில் இருக்கும்போது தூசியெல்லாம் அது மேலே படியும். நம்ம கட் பண்ணும்போது அது எந்த தூசியெல்லாம் அது மேலே ஒட்டும். அதுக்காக நம்ம வாழைக்காவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ண பிறகு மேலேயும் கீழேயும் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ண பிறகு நான் இந்த வாழைக்காய் கொஞ்சம் பெருசாக இருக்குது, நான் அப்படியே முழுசாக போடாமல் அதில் பாதியாக போடுறேன். இதுவே குட்டி சைஸ் வாழைக்காவாக இருந்தால் நம்ம முழுசாக போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால தான் நான் பாதியாக கட் பண்ணுறேன். பஜ்ஜி போடுறதுக்கு நான் வாழைக்காயில் இருக்க மேல் தோலை கட் பண்ணி எடுக்கலை, அப்படியே தான் நான் ஸ்லைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு லேயர் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கத்தியாலேயே வச்சு நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். நம்ம கத்தியாலேயே ஸ்லைஸ் நல்லா மெலிசாக போட்டுடலாம். சப்போஸ் கத்தியால் ஸ்லைஸ் போட வராதவங்க வாழைக்காய் சீவலை வச்சு கூட நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இப்போ இதே போல் இருக்கிற வாழைக்காவை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சீவர கட்டை இல்லாமல் கத்தியாலேயே எவ்வளோ மெலிசாக நம்ம ஸ்லைஸ் போட்டிருக்கோன்னு பாருங்கள். இதே போல் இருக்கிறது எல்லாமே போட்டு எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மெலிசாக ஸ்லைஸ் போட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். எதுக்காக உப்பு சேர்க்குறோன்னா, இந்த வாழைக்காவை இந்த உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டோன்னா அதில் உப்பெல்லாம் அதில் நல்லா ஊறி வாழைக்காவும் அந்த பஜ்ஜியில் உள்ளே சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதில் உப்பு சேர்க்குறேன். இது 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அடுத்து பஜ்ஜிக்கு மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். அடுத்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுக்காக சேர்க்குறேன்னா அதில் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், அதுக்காக தான் சேர்க்குறேன். அது கொண்டு கொஞ்சோண்டு மிளகுத்தூளும் சேர்த்துக்கணும். இது எல்லாமே சேர்த்த பிறகு கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நாங்கள் எதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மிளகுத்தூளும் சேர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க அந்த மாவு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மிளகுத்தூளும் இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கணும். சேர்த்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பேட்டரை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்த உடனே தண்ணி நிறையா சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவை மிக்ஸ் பண்ணணும். சப்போஸ் நம்ம நிறையா சேர்த்துட்டோன்னா அப்புறம் மாவு ரொம்ப லூஸ் ஆகிடும், மறுபடியும் மாவு சேர்க்குற மாதிரி இருக்கும். அதுக்காக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண மட்டும் போதும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை இந்த மாவில் நல்லா டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். நேற்று இஃப்தார் டைமுக்கு சாப்பிட்றதுக்காக தான் இந்த வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சேன். அதான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பஜ்ஜி பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்லேயே செய்கிறதுனால தான் நான் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இதுவே நம்ம யாராச்சும் வீட்டுக்கு வந்திருக்கும் போது நம்ம சின்ன வாழைக்காவாக வாங்கி நல்லா பெருசாக கட் பண்ணி போட்டு பஜ்ஜி சுட்டு கொடுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எங்கள் வீட்டில் எப்படி வாழைக்காய் பஜ்ஜி செய்வேன்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.